சிசாட்னாலே நிறைய பேர் ரொம்ப பயப்படுறாங்க. அதுவும் இந்த குவான்ஸ் ரீசனிங்னா சார் மேக்ஸ் வராது, நான் ஸ்கூலில் மேக்ஸில் மார்க் எடுத்ததே இல்லை, மேக்ஸ் நம்பர்ஸ் பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, அலர்ஜி அப்படின்லாம் பயப்படுவாங்க. பட் ஆக்சுவலாக நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டஃப்பான ப்ராப்ளம்ஸ்லாம் சிசாட்டில் கேட்குறதே இல்லை, 10th லெவலில் தான் கேட்குறாங்க. இப்போது நான் இந்த ஒரு கொஸ்டின் சொல்கிறேன் பாருங்கள். இது சிசாட் 2025 கேட்ட கொஸ்டின். வாட் இஸ் த யூனிட் டிஜிட் இன் த மல்டிப்ளிகேஷன் ஆஃப்? ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, எல்லாமே ஆட் நம்பர்ஸ் அண்ட் 5 வருது. இது மாதிரி ஒரு 5 வந்துட்டாலே எந்த ஆட் நம்பராக இருந்தாலும் ஃபைனலாக வர நம்பரில் யூனிட் டிஜிட்டில் 5 தான் இருக்க போகுது. இவ்வளோ ரொம்ப சிம்பிள் லாஜிக். அப்படியே வந்து ஆப்ஷன் வந்து 5 அப்படின்னு மார்க் பண்ணிட்டு போயிடலாம். இதுக்கு எந்த கால்குலேஷனும் தேவையில்லைங்க, பேசிக் டேபிள்ஸ் நாலேஜ் இருந்தாலே போதும். நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் சிசாட் 2025 ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காட்டியிருக்கேன். நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். அது எல்லாமே பார்த்துருக்கீங்க. ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். என்ன ஒரே விஷயம்னா கொஞ்சம் பேட்டர்ன் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ப்ராக்டிஸ் இருந்துட்டா சிசாட் வந்து அசால்ட்டாக அடிக்கலாம். ஒன்றுமே இல்லைங்க, நம்ம கிளாஸில் என்ன சொல்கிறோமோ அண்ட் நம்ம புக்ஸு வித் சால்வ்டு பிவிக்யூஸோட கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இதெல்லாம் ப்ராப்பராக ஹோம்ஒர்க் பண்ணி பர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா சிசாட்டில் மினிமம் கட் ஆஃப் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். அவன் கேட்குறது ரொம்ப சிம்பிளாக தான் கேட்குறான். நம்ம தான் ரொம்ப ஓவராக அதை காம்ப்ளெக்ஸ் பண்ணி பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ தட்ஸ் இட், ரைட்? தேங்க்யூ.